சிகாமணி பிரியகரசபாளையம் கே கனகராஜி அவர்களுக்கு தெற்கு மற்றும் வடக்கு நல்லியாம்பாளையம் கொங்கு ஒயிலாட்ட கலைக்குழு மற்றும் ஊர் மக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். எல்லாரும் கை தட்டுமா? இன்ன வரைக்கும் எல்லாரும் கை தட்டாங்கல்ல? கையை தட்டாதீங்க, கையை தட்டிடாதீங்க. நமக்கு பழக்கமே இல்லை. எல்லாத்தையும் கை தட்டு கேட்டு இருக்கணுமல்ல. இப்ப நம்ம கை தட்டுமா வேண்டாமா? பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். கை தட்டுமா? எத்தனை நாள் வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா ஒளிநடத்தின் ஒளிநடத்தினர் மற்றும் ஆசிரியர் தர்மலிங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக கருப்பனார் வேடமிட்டு அடுத்தபடியாக தர்மி மாமா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தது நமது பயிற்சியில் மூத்த உறுப்பினர் மணியன் அவர்களுக்கு கோயில் திருக்கோவில் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வர்ஷா பரவாயில்ல கொடுத்துட்டோம், பரவாயில்ல. அடுத்தபடியாக பயிற்சி வர்ஷா அவர்களுக்கு கோயில் கட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக துஷ்யந்த் மாப்பிள்ளை அடுத்தபடியாக பவித்ரா அடுத்தபடியாக முருகேசன் மாமா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு கோயில் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நித்யாக்கா அவர்களுக்கு கோயில் சார்பாக, அடுத்து ராமண்ணா அவர்களை வருமாறு அழைக்கிறோம். ராமண்ணா அவர் வராதனால அவர்களுடைய துணைவியார் சங்கீதாக்கா கோயில் கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கருப்புனார் வேடமிட்டு நம்மளை எல்லாம் மிரள வைத்த LIC வேலுமாமா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கருப்புனார் வேடமிட்டவர் இவர் தான். பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், 2 நாள் வந்திருந்தாரு. பலத்த கைத்தட்டல். வீடியோ எடுத்து எல்லாத்தையும் மண்டை கொட்டுன்னு இந்த காலகுலத்துக்கு மக்கள். அடுத்தபடியாக மலர்மதி அக்கா, இணைப்பாளர் மலர்மதி அக்காவை அழைக்கிறோம். நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தோம், எங்களுக்கு குரு இவங்க தான்.
தட்டை கொடுங்க. அடுத்தபடியாக தனலட்சுமி அக்கா ஏய் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு ஆட்டம் வராத எல்லா ஆட்டம் சொல்லி கொடுத்துங்க நீங்க தான். நைட்டு 12 மணி வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தபடியாக தங்கமணி அக்கா அவர்களை வருமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நரேன் மாப்பிள்ளை அவர்களை அழைக்கிறோம். எல்லாரும் கை தட்டுக்குமா? சும்மா கைதட்டு எவ்வளோ தட்டி. அடுத்தபடியாக செல்லுகுமார் மாமா அவர்களை அழைக்கிறோம். இவர் வந்து மேல்சாத்தவர் ஒருங்கிணைப்பாளர். இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணாரு. அவங்க ஊர்ல 2 பேட்ச் போட்டிருக்காரு. அடுத்தபடியாக ரஞ்சித் அடுத்தது குமாரமங்கலம் ஒருங்கிணைப்பாளர். திருச்செங்கோட்ல இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கோசரம் வந்திருக்காரு. சிங்கிளா தனியா தான் வருவோம்ல, அது மாதிரி சிங்கிளா வந்திருக்காரு. அடுத்தபடியாக பணமணிபாளையம் ஒருங்கிணைப்பாளர் தமிழரசி அக்கா. தமிழரசி முருகப்பையா அடுத்தபடியாக கருப்புனார் இடத்திற்கு பெரிதும் ஒரு உதவியாக இருந்த KPS மாமா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ரமேஷ் அண்ணா அவர்கள் மோகனூர் ரமேஷ் அண்ணா இணைப்பாளர் ரமேஷ் அண்ணா. இவங்களோட சிஸ்டர் ஆர்டர் அங்கிருந்து இதுக்கோசம் வந்திருக்காங்க. சங்கீதா அக்கா தம்பி. அடுத்தபடியாக ஈபி காலனி பிரவீன். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நாங்க உள்ளார இருந்தாலும் பிரவீன் வந்து இந்த வேலையை செஞ்சாரு. பிரவீன் கட்டிட்டாரு. அடுத்தபடியாக நம்மளை எல்லாம் யூடியூபில் வீடியோ எடுத்த மணிமோகன் யூடியூப் சேனல். ஒழுங்கா படம் எடுக்காதாலும் நம்ம காடகுளத்து மாப்பிள்ளை, காடகுளத்து சிங்கம், தாராள வம்சம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உதவி புரிந்த அனச்சை கண்ணன் ராசமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதை நமது ஒயிலாட் ஆசான் கலைசிங்கமணி கனகராஜ் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். கை தட்டுமா? நம்மளுக்கு எல்லாம் நினைவு பரிசு வழங்கிய அனச்சை கண்ணன் ராசமன் அவர்களுக்கு நமது கலைக்குழு சார்பாகவும் உங்களும் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கை தட்டுமா? அடுத்தபடியாக பொன்னி வேலு மாமா அவரும் நினைவு பரிசு வழங்கியிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு அவர் வராதனால அனச்சை கண்ணன் ராசப்பன் அவர்கள் நமது ஒயிலாட் ஆசான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். நித்யாக்கா அடுத்ததா இருக்கா? அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் சார்பாக அவர் துணைவியார் அவர்கள் அவருடைய நினைவு பரிசை பெற்றுக் கொள்வார்கள். வராங்க கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தபடியாக இணை ஒழுங்கிணைப்பாளர் கல்யாணமலை ஒழுங்கிணைப்பாளர் இணை ஒழுங்கிணைப்பாளர்
நித்யா அவருடைய வருமான அன்பு வரைக்கும் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பயிற்சி கொடுத்த பயிற்சியிலே திறம்பட பயிற்சி கொடுத்த திரு மணி அவர்கள் நமது மூத்த உறுப்பினருமான திரு நம்ம குழுவினுடைய மூத்த உறுப்பினர் மணி அவர்களை வருமான அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய சிறப்பான பயிற்சிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வாங்கி முன்னாடி கொண்டு கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வர்ஷா பயிற்சியாளர் வர்ஷா அவர்களை வருமான கௌரவிக்கின்றோம். வர்ஷா அவர்களுக்கு நினைவு பரிசு வாங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து எங்களுடைய வாரிசு துஷ்யந்த் அவர்களை வருமான அன்பு அழைக்கின்றோம். துஷ்யந்த் அவர்களை வருமான அன்பு அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு துஷ்யந்த் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பவித்ரா இளம் புயல் பவித்ரா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சவுண்டை பாரு, எவ்வளவு சவுண்ட். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய இணை பாடகரும் நலியமதி பயிற்சியாளரும் வந்த நம்முடைய முருகேசன் அவர்களை அவர்களுக்கு பொன்னாள் போட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இன்ன வரைக்கும் ஏதாச்சும் கைதட்டு சத்தம் போட சொன்னா யாராச்சும் கண்டுக்கிட்டீங்களா? பாரு என்ன நம்ம எல்லாத்தையும் இந்த முன்னாடி வந்த எல்லாத்தையும் பயிற்சிக்கு எல்லாம் நிகழ்ச்சியாளர் அப்படியே பிள்ளைங்க வந்து கஷ்டமாக சொன்னேன். சின்ன பிள்ளைங்க வந்து சொல்லுவோம். முருகன் தேசம் போடாத குழந்தைகள் எல்லாம் இருந்தாலும் வர சொல்லுங்க. முருகன் வேட சின்ன குழந்தைங்க போட்டிருந்தாலும் அவங்களும் வர சொல்லுங்க. அப்படியே கொடுத்து அமுச்சு விட்டே இருங்க. அந்த முருகன் வேடம் விட்டு முதல் வந்த அந்த பிள்ளைங்க எல்லாம் வர சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க பசங்க பிள்ளைங்க எல்லாம் வர சொல்லுங்க. எது வாங்கணுமா? வாங்கிட்டு வாங்க சாமி. வாங்க. இந்த குழந்தை சின்ன குழந்தைங்க முருகன் வேலைப்படுது. அந்த பிள்ளைங்களா இல்லையா? வந்துட்டே இருக்காங்க. காட்சி மாத்திட்டாங்க. தம்பி 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 காட்சி கண்ணு இதை வாங்கிட்டு உங்க இடத்துலயே உட்காருங்க, போயிடாதீங்க. இன்னொரு கிஃப்ட் உங்களுக்கு இருக்கு. புரியுதா? வாங்கணும்னா அவங்க இடத்துல இருங்க. வாங்க வரிசையா வாங்க. எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு போகாதங்க. இன்னொரு கிஃப்ட் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இன்னொரு ஸ்பான்சர் தான் கொடுக்குறாங்க. நவருங்க.
அண்ணா அண்ணா முடியலண்ணா. தம்பி தம்பி குறுக்கு வராதீங்க. வாங்கிட்டு எங்கேயாவது போஸ் காமிக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு சேரில் விட்டு உட்காந்துருக்குறேன். பாத்தியா அக்கா மாமா தூரம் அக்கா 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 உட்காருங்கம்மா. இந்த நினைவு பரிசு இப்போ வாங்கின நினைவு பரிசு யாருக்காச்சும் வராது இருக்கா? உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. இந்த நினைவு பரிசு யாருக்காச்சும் வராது இருக்கா? ஏதாவது வர சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. திரு நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்திய அனிசை கண்ணன் அவர்களுக்கு, அவருக்கு அடுத்தபடியாக தங்கராசன் அவர்களுக்கு அருண்குமார் மற்றும் மாம்ஸ் சதீஷ் மாமா இந்த பக்கம் தள்ளி. தங்கச்சி கட்டிக்கிறாரு. அப்புறம் அவ்வளோதான் பார்த்துங்க. தெரியுதுல்ல மாமா? தற்போது அறிவித்த இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த ஆண் பிள்ளைங்க அனைவருக்குமே ஒரு நினைவு பரிசு வழங்குறாங்க. அதே மாதிரி வரிசையாக சின்ன பிள்ளைங்களுக்கு வரிசையாக வாங்க. கண்ணு அடுத்தபடியாக நமது ஒயிலாட்ட ஆசான் அவர்களுக்கும் இணை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களது நாங்கள் பயிற்சியாளர் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அதே மாதிரி உங்க சார்பா ஆர்கனைசருக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன நினைவு பரிசு முதல்ல பயிற்சி ஆசானுக்கு வழங்கிடலாம். அது முடிச்சுட்டு வந்துடுமா மாமா? அது முடிச்சுட்டு வரட்டும். முடிச்சுட்டு வரட்டும். ஒன்றுமே பண்ண முடியாது. அது வரல. ஆமாம், செல்லுலங்க இடங்க சார்ஜ் இல்லாமல் இருக்குது. எத்தனை மணி நேரம் 4 மணி இருந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சும்மா எல்லாத்தையும் பிடிச்சிருக்க முடியாதுல்ல. சொல்லு, கரெக்டு தான். கரெக்டு தான்டா. ஆட சொன்னால் ஆடவே ஏமாத்திட்டா. ஆடிட்டியா? ஓகேங்களா? ஓகே. அந்த பக்கம் போய் நினைங்க போங்க. துஷ்யந்த் அதை அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணணும். பின்னாடி வாங்க 2 பேரும். அண்ணா அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. பின்னாடி ஓப்பன் பண்ணுங்க. நம்மள ஜூம் பண்ணி எடுக்கணும். மாமே என் சேர்ல உட்காந்துட்டாரு. தர்மலிங்க மாமா என் சேர்ல உட்காந்துட்டாரு. நீ வாங்கட தம்பி, சார் வாங்கட தம்பி. நானும் உட்காரவே இல்லை பாப்பா.
இல்லை பிரிச்சு திருப்பி நேராக இருக்கு அப்படியே கரெக்டாக இருக்கு ஜூம் பண்ணி எடுங்க தம்பி அப்படியே இருங்க அப்படியே பாருங்க தம்பி இந்த பக்கம் வாங்கண்ணா